வாழ்க்கை என்பது அனைவரையும் மகிழ்விப்பதல்ல, யாரையும் காயப்படுத்தாதது. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் உங்களை அழிக்க வரவில்லை, ஆனால் உங்கள் மறைந்திருக்கும் திறனையும் சக்தியையும் உணர உதவும். நீங்கள் இருவரும் கடினமானவர்கள் என்பதை சிரமங்கள் அறியட்டும். குறைந்தபட்சம் ஒருவராவது உங்களுக்கு உண்மையாக ஆதரவளித்தால் நீங்கள் பாக்கியவான்கள். தவறான புரிதலின் ஒரு கணம் மிகவும் விஷமானது. அது ஒரு நிமிடத்திற்குள் 100 அன்பான தருணங்களை ஒன்றாக கழிப்பதை மறந்துவிடுகிறது. உங்களுக்கு மோசமான அதிர்வுகளை தரும் எதையும் விட்டு விலகிச் செல்லுங்கள். அதை விளக்கவோ அர்த்தப்படுத்தவோ தேவையில்லை. அது உன் வாழ்க்கை. உனக்கு எது சந்தேஷம் தருமையா அதை செய். அதை அனுபவிப்பவர்களுக்கு வாழ்க்கை சிறந்தது, அதை ஒப்பிடுபவர்களுக்கு கடினம், அதை விமர்சிப்பவர்களுக்கு மோசமானது. உங்கள் அணுகுமுறை உங்கள் வாழ்க்கையை வரையறுக்கிறது. போட்டியிலிருந்து பங்களிப்பிற்கு உங்கள் கவனத்தை நகர்த்தும் போது வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமாக மாறும். மக்களை தோற்கடிக்க முயற்சிக்காதீர்கள். அவர்களின் இதயம் இருக்கும்போது. தொடர்பு என்பது எந்த ஒரு உறவின் உயிர் நாடி போன்றது. நீங்கள் தொடர்பு கொள்வதை நிறுத்தினால் உங்கள் மதிப்புமிக்க உறவுகளை இழக்கத் தொடங்குவீர்கள். இந்த உலகில் எந்த ஒரு நபரும் அவர் பெற்றதற்காக வெகுமதி பெற்றதில்லை. அவர் மற்றவர்களுக்கு கொடுத்ததற்காக அவர் எப்போதும் கௌரவப்படுத்தப்படுகிறார். ஒரு புகைப்படம் எதிர்மறையாக வரம்பற்ற நேர்மறை அச்சிட்டுகளை உருவாக்க முடியும். அதே வழியில் வாழ்க்கையில் அனைத்து எதிர்மறை அனுபவங்களும் வரம்பற்ற நேர்மறையான முடிவுகளை உருவாக்க முடியும். நல்ல மனித உறவு கரும்பு போன்றது. அதை உடைத்தாலும், நசுக்கினாலோ, பிழிந்தாலும் அல்லது அடித்தாலும் அரைத்தாலும் இனிப்பு மட்டுமே கிடைக்கும். பணக்கார செல்வம் ஞானம், வலிமையான ஆயுதம் பொறுமை, சிறந்த பாதுகாப்பு நம்பிக்கை, மிகவும் பயனுள்ள டானிக் சிரிப்பு மற்றும் வியக்கத்தக்க வகையில் அனைத்தும் இலவசம். ஒரு விதை சத்தமில்லாமல் வளரும், ஆனால் ஒரு மரம் பெரிய சத்தத்துடன் விழும். அழிவுக்கு சத்தம் உண்டு, ஆனால் படைப்பு அமைதியானது. இது மௌனத்தின் சக்தி. இந்த வாரம் நீங்கள் என்ன செய்திருந்தாலும் நீங்கள் அதை மட்டும் கடந்து செல்லவில்லை. ஏன் யாரோ சில சமயங்களில் உங்களுக்கு நேரத்தையும் கவனத்தையும் கொடுக்கிறார்கள், சில சமயங்களில் உங்களை புறக்கணிக்கிறார்கள், உங்களுடன் பேசாமல் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அந்த நபர் உங்களை மனநோயாளியாக ஆக்குகிறார். அவர்கள் மனநிலைக்கு ஏற்ப உங்களுக்கு நேரம் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் தேவைப்படும் போது அவர்கள் உங்களுக்கு நல்லவர்கள். உங்களுக்கு தேவையில்லாத போது அவர்கள் உங்களை புறக்கணிப்பார்கள். அத்தகைய நபர் விசுவாசமானவர் அல்லது உண்மையுள்ளவர் அல்ல. உனக்கு